Taste the Daily. வணக்கம் நேயர்களே, நியூஸ் ஜேவின் உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதிக்க இருக்கிறோம் என்பதை சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். எங்கெங்கு காணினும் விளம்பரம், எதை தேடினும் விளம்பரம், விளம்பரம் 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 மட்டுமே எங்கள் ஆட்சியின் கொள்கை கோட்பாடு என்று ஆட்சி நடத்துகிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம். அதிமுக திட்டங்களை தொடங்கி வைத்துவிட்டு அதற்கு தன் பெயரை போட்டு விளம்பரம் தேடுவது, அதிமுக திட்டங்களின் பெயரை மாற்றிவிட்டு அதிலும் விளம்பரம் தேடுவது. ஆனால் ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது இந்த அரசாங்கம் என்று கேட்டால் வடிவேலு கணக்காக அது கடல்லையே இல்லையாமா என்று கைவிரித்து விடுவது. ஆனால் முதலாளாக விளம்பரம் தேடுவதற்காக ஒவ்வொரு திட்டத்திலும் தங்கள் பெயரை போட்டு அரசின் பணத்தில் தனக்கு சுய விளம்பரம் தேட நினைத்த ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டியிருக்கிறது நீதிமன்றம். உங்களுடன் ஸ்டாலின் போன்ற அரசு பணத்தில் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டத்திற்கு பதவியில் இருக்கும் முதலமைச்சரின் பெயரை சூட்டுவது அரசியல் சாசனத்தின் அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரானது என்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில்தான் மக்கள் வரிப்பணத்தில் இருந்து மேற்கொள்ளப்படும் திட்டங்களுக்கு முதலமைச்சரின் பெயரை நேரடியாக பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்படி அரசின் பணத்தில் தனக்கு மார்க்கெட்டிங் செய்து கொள்வது அரசுக்கும் ஆளும் கட்சிக்கும் இடையிலான வேறுபாட்டை குறைத்து அரசு திட்டங்களை தனிநபர் விளம்பரத்திற்காக பயன்படுத்துவது போல ஆகிவிடாதா? ஏற்கனவே இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்கள் எல்லாம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீறிய செயல் அல்லவா இது? இதெல்லாம் தான் சட்டப்படி வலியுறுத்தி இருந்தார் அதிமுக எம்பியும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகளும் அரசு திட்டங்கள் எந்த ஒரு தனிப்பட்ட அரசியல் தலைவரையும் விளம்பரப்படுத்தும் கருவியாக மாறக்கூடாது, மேலும் திட்டங்களுக்கான விளம்பரங்களில் முதலமைச்சர்களின் படங்கள் அல்லது ஆளும் கட்சியின் சின்னம், கொடி போன்றவற்றை பயன்படுத்துவதற்கும் தடை விதித்துள்ளனர். தமிழக அரசியலிலும் அரசு நிர்வாகத்திலும் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்த போகும் இந்த உத்தரவை அடுத்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயர் மாற்றப்பட்டு அரசு திட்டங்கள் அனைத்தும் மக்கள் நலன் சார்ந்த பொது பெயர்களில் செயல்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் எதிர்கொண்டாக வேண்டும் திமுக. ஆக கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்த கதையாக அரசு பணத்தில் நடக்கும் தமிழக அரசின் திட்ட விளம்பரங்களில் முதல்வரின் பெயரை போட்டு விளம்பரம் தேட பார்க்கும் திமுகவுக்கு பாடம் புகட்டிவிட்டதா அதிமுக? மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்திடம் குட்டு வாங்கிக் கொண்டே இருக்கிறதா ஸ்டாலினின் விளம்பர மாடல் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பி அதற்கு விடை தேட விளைகிறது இன்றைய நியூஸ் டே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தமிழக அரசின் திட்ட விளம்பரங்களில் முதல்வர் பெயர் கூடாது என உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்திடம் குட்டு வாங்கிக் கொண்டே இருக்கிறதா ஸ்டாலினின் விளம்பர மாடல்? இந்த கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். முதல்ல கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அதிமுகவிலிருந்து திருமதி நாச்சியார் சுகந்தி இணைஞ்சிருக்கிறாங்க, காங்கிரஸ்லேருந்து திரு முருகையன் இணைஞ்சிருக்கிறாங்க, நமதுரிமை காக்கும் கட்சியிலிருந்து திரு செங்கை பத்மநாபன் இணைஞ்சிருக்கிறாங்க, இணையம் வாயிலாக நம்மளோட அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி பிரியா இணைஞ்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். திருமதி நாச்சியார் சுகந்தி, அரசு திட்டங்களில் முதலமைச்சர் பெயர் வைக்கக்கூடாது, இது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கில் முதல்வர் பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் தடை வச்சிருக்காங்க. இது திமுகவுக்கு விழுந்த அடியா? மேடம், நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு திமுக வாரம் ஒரு முறை நீதிமன்றத்திடம் கூட்டு வாங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் திமுக அரசு அதிகாரிகள் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்கும் வாரம்னு நம்ம விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், தாசில்தார் உள்பட ஒரு 8 அதிகாரிகள் போய் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு வந்தாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலாளர், தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் அவர்கள் நீதிமன்றத்தில் போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் இங்கே இது வருது. இதுக்கு இடையில் ஒரு கேஸ் நடந்தது, இந்த ஓடிபி கேட்குற கேஸ், ஓடிபியில் தமிழ்நாடா
ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு இவங்க ஒரு இது கொண்டு வந்தாங்க. உறுப்பினர்களை சேர்க்கிறோம், 75 ஆண்டுகளாக நாங்கள் உறுப்பினரை சேர்க்கவில்லை, அதனால் நாங்கள் உறுப்பினர் சேர்க்கிறோம், அதே ஒரே வாரத்தில் 50 லட்சம் உறுப்பினர்களை எல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்லாம் புகழ் பாடிட்டு இருந்தாங்க. கோர்ட் வந்து நீங்க ஓடிபி எல்லாம் வாங்கக்கூடாது, பொதுமக்கள்கிட்ட கேட்கக்கூடாது, ஸ்டாலின் 77 லட்சம் ஒரு வாரத்துல 50 லட்சம் அப்படின்லாம் புகழ் பாடிட்டு இருந்தாங்க. அப்போ இப்படி வரிசையா இது நான் சொல்றது ஜூலையில் மட்டும், ஜூலை மாதம் அடிவாயிட்டு இருந்தாங்க. இப்போ ஆகஸ்ட் 1 அன்னைக்கு பெரிய கொட்டு விழுந்திருக்கு. அதாவது அடியிலேயே பெரிய அடிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய திட்டங்களுக்கு, அரசின் திட்டங்களுக்கு இது தலைவர்களோட பெயரை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் வந்து எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் தொடர்ந்த வழக்கும் அந்த வழக்கின் சார்பாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பும் தான் இது. இத்தனைக்கும் திமுகவில் என்ன எல்லாரும் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் என்ன தெரியுமா, இந்த உலகத்திலே நாங்கள் தான் அறிவுஜீவிப்பாங்க, எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இந்த பூமிக்கு கீழே எதுவுமே இல்லைம்பாங்க. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பே இம்மாதிரியான வழக்குகளில் 2-3 தீர்ப்புகள் ஏற்கனவே வந்திருக்கின்றன. அப்புறம் உங்களுக்கு வந்து தேர்தல் ஆணைய விதிகளும் இருக்குது, நீங்கள் வந்து தலைவர்கள் பேரில் எதையும் சொல்லக்கூடாது அப்படின்றத. அப்படி இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சே இதை செஞ்சீங்களா தெரியாமல் செஞ்சீங்களாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டத்தை உருவாக்குனவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க தானே, அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்களா? மேடம், அது பிரச்சனை என்னன்னா, அந்த அளவுக்கு விவரம் தெரிந்த ஆட்கள் திமுகவில் இன்றைக்கு யாரும் இல்லைங்கிறது தான் திமுகவோட உச்சகட்ட துயரம். இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது. இந்த ஜூலை ஆகஸ்ட்டில் மட்டும் திமுக போய் திட்டு வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி, இதுக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, நாங்கள் கொடுக்கின்ற எந்த தீர்ப்புகளையும் இந்த திமுக அரசாங்கம் செயல்படுத்துவதில்லைன்னு மிக காட்டமான ஒரு விமர்சனத்தை இந்த அரசாங்கத்து மேலே வச்சாங்க. இப்போ முதல்ல இந்த அரசாங்கம் குட்டு வாங்கினது எந்த கேஸ் அப்படின்னீங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த ஆன்லைன் லாட்ரி கூடாது அப்படிங்கிறதுக்கு கோர்ட்டில் வழக்கு வந்தது, அது தொடர்ந்தது, அதிமுக தொடர்ந்து அதற்கு வாதிட்டு கொண்டு இருந்தது. ஆட்சி மாறுது, இவங்க வர்றாங்க, இவங்க போய் 2-3 தடவை வாய்தா வாங்கிட்டு 4ஆவது தடவை ஆஜராகும்போது தீர்ப்பு வர்ற அன்னைக்கு அந்த தீர்ப்பில் ரிட்டனாக இருக்குது. தீர்ப்பில் இன்னைக்கு ரிட்டனாக இருக்க விஷயம் என்னன்னா, திமுக அரசு வழக்கறிஞர் உரிய சாட்சிகளை கொடுக்காதனாலும், டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காதனாலும், உரிய முறையில் வாதாடாத காரணத்தினாலும் தீர்ப்பு இவ்வாறு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அங்கே கொடுக்கப்பட்ட தீர்ப்பிலேயே சொல்லப்படுகிறது. அப்படிங்கும்போது வெறும் திமுக அரசாங்கம், முதல்வர் இல்லாத அந்த 34 அமைச்சர்கள் மட்டும் இங்கே இன்எஃபிஷியண்ட்டாக இல்லை. திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அதிமுக ஆட்சியின் போது தீவிரமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்ட அதிகாரிகளும் தலைவன் எவ்வளியோ அவ்வளியே நாங்களும் அப்படிங்கிற மாதிரி, தலைவர் இப்படி இருக்காரு அதனால அவர் ஸ்பீடுக்கு நாங்கள் வேலை பார்த்தா போதுங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு தவறான வழியில் நடக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் திரும்ப திரும்ப நீதிமன்றத்திடம் இத்தனை குட்டுகளுக்கும் தலைவர் தான் காரணம்ன்றீங்களா? உங்களுக்கு அதான் சொல்றேன், தலைவன் எவ்வளியோ அவ்வளியே எல்லாரும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு கேஸில் நீதிமன்றம் அப்பா உங்களுக்கு சரியாக வாதாட தெரியல உங்கள் அரசு வழக்கறிஞருக்குன்னு சொல்லுது. சொன்ன பிறகும் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இவங்க அரசு வழக்கறிஞரை மாற்றினாங்கன்னு கூட. ஆனால் நம்ம எந்த கேஸில் நீங்கள் இதே மாதிரி வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு வருகிறது, முதல் முறை அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட போது அந்த ஒரு 3-4 நாட்கள் இந்த வழக்கை திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் மிக அலட்சியமாக கையாண்டதன் காரணமாக கூட தான் அவர் வந்து 471 நாள் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தார்கள். அப்போ இது ஒட்டுமொத்தமாக திமுகவில் இன்னைக்கு திருமண பக்கமெல்லாம் வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, 10 உறுப்பினர்களுக்கு ஒரு வழக்கறிஞர்கள் ரேஞ்சுக்கு அவங்க இருப்பாங்க. ஆனால் அதில் யாருமே திறமையான சட்டத்தை முழுமையாக தெரிந்த ஆட்கள் இல்லைங்கிறதா. அப்போ திமுகவோட வழக்கறிஞர்கள் அவ்வளோ திறமையா இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அதனால தான் இத்தனை குட்டு வாங்கியிருக்காங்க. ஆமாம் மேடம், திமுகக்கு ஆதரவாக பேசுறீங்களோ வழக்கறிஞர்களை மாற்றணும்னு? இல்லை, திமுக ஆதரவுன்றதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து இடையில் இப்போ ஒரு குறிப்பிட்ட நீதிபதிக்கும் ஒரு சிவில் சொசைட்டி வழக்கறிஞர் ஒருவருக்குமான ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு கொண்டு இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையின் போது கூட நீதிபதி என்ன கேட்குறாருன்னா, அப்பா நீங்கள் யூடியூப்பாக போய் உட்காந்து சொல்கிறீங்கல்ல, நான் வந்து சாதி சார்பாக நீதி வழங்குறேன்னு சொல்லி அதை இங்கே சொல்லுங்கள் சாருங்கிறார். அப்போ அவர் எவ்வளோ தடுமாறுனாருங்கிற வீடியோவெல்லாம் வெளியே வந்துச்சு. அப்போ இங்கே என்ன அப்படின்னீங்கன்னா, இங்கே வந்து இந்த நீதிமன்றத்தை இவர்கள் வேற மாதிரி கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள். அங்கு நீதிமன்றத்தில் ஒரு குறைந்தபட்ச நீதி தன்மையோடு இருக்கின்ற வழக்கறிஞர்களும் இருக்கின்றார்கள், நீதிபதிகளும் இருக்கின்றார்கள். அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இத்தனை கொட்டுகள் வாங்குகின்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வாங்கியிருக்கிற இந்த ஒரு அடி அப்படின்றது இவங்க விளம்பரத்துக்கு தடையா இருக்குமா?
மேடம் இவங்க எவ்வளோ அடி வாங்கினாலும் இதுக்காக ஃபீல் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்களா? திருப்பி இது ஒரு குறுக்கு வழி தான் கொண்டு வருவாங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், அதோடு ஸ்டாலின், இதோடு சந்தோடு ஸ்டாலின், பொந்தோடு ஸ்டாலின், இந்த திட்டம்லாம் எப்போ வருது? 7ஆம் தேதி இவங்களுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பிரச்சார பயணத்துக்கு கிளம்புறாரு. கிளம்புனோன்னு ஃபஸ்ட்டு கோயம்புத்தூருக்கு போகிறாரு. அந்த 7ஆம் தேதி ஜூலை 7 போனோன்னா 7, 8 நீங்கள் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்த உடனே இவங்க இந்த ஓடிபியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரே நாளையில் 10 ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட் ஐஏஎஸ்எஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டாங்க. அப்புறம் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின். எப்படி சொல்றீங்க? ஆனா திமுக RS பாரதி என்ன சொல்றாரு, நீங்க வந்து திமுகவை பார்த்து பயப்படுறீங்க, ஸ்டாலினோட பேர் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துரும், மக்கள் கிட்ட நிலைச்சு நின்றும் அவர் பேரு அப்படின்றதுனால இதுக்கு தடை வாங்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது 4.25 வருஷம் 4.5 வருஷம் ஒரு ஆண்டு இருக்கவரோட பெயர் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நிலைச்சிருக்குது அப்படிங்கிறத RSS பாரதி மாதிரியான ஆட்கள் போய் களத்துக்கு போய் மக்கள்கிட்ட போய் நேரடியாக கேட்கணும். நிலைத்து நிற்கிறது என்றால் நீங்கள் ஏன் அந்த பேரை போய் மக்கள் மத்தியில் அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி ஒட்டணும்னு நினச்சிட்டு இன்னைக்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின் மட்டுமா உங்களுக்கு இருந்தது? இவங்க கொண்டு வந்தால் 4 வருஷமோ அவரோட ஸ்டாலின் இவரோட ஸ்டாலின் உட்காந்தா ஸ்டாலின். இப்போ என்ன நான் இன்னையில் இருந்தா நலமுடன் ஸ்டாலின், நாளையில் இருந்தா அது வரப்போகுது நலன் காக்க ஸ்டாலின். என்ன இப்போ எல்லாம் ஸ்டாலின் ஸ்டாலின்னா அப்போ பொதுமக்கள் என்ன கேள்வி கேட்பாங்க? ஐயா வரி பணம் கொடுப்பது நாங்கள், இது கருணாநிதியோட ட்ரஸ்ட்லேருந்து எடுக்கப்பட்டு காசு எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட திட்டம் கிடையாது. எந்த திட்டம்னாலும் இல்லை நீங்கள் வச்சுருக்க உங்களுடைய முரசொலி பத்திரிகை ட்ரஸ்ட்லேருந்து எடுத்த காசு கிடையாது. இது மக்கள் எல்லோருமே வரி கொடுத்துருக்கிறார்கள். ஏழை மக்களும் வாங்குற 10 ரூபாய் பிஸ்கெட்டுக்கு 50 பைசா வரி கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாரும் தான். அப்போது நிறைய வரி கொடுக்குறவங்க எல்லாரும் அப்போ ஏன் ஸ்கீமில் ஒரு பேர் வைங்க சார், டிமாண்ட் பண்ணால் என்ன ஆகும்? அப்போ நீங்க மக்களையும் இருக்கிறாரு, முதலமைச்சர் பேரை வச்சிருக்காங்க, இந்த வரி கொடுக்குறவங்க எல்லாரும் நம்ம போய் கேட்க முடியாது இல்ல? அப்ப நீங்க வரி முதலமைச்சர் இவங்க ஆட்சியிடும் போதுதான் அவங்க கட்சி பேச்சாளர் ஒருத்தர் சொன்னாரு, முதலமைச்சர் என்பவர் யார்? பெரிய கொம்பா, அவர் வந்து சாக்கடை அடைச்சிருக்குதுனாலும் கால்வாயை அடைப்பெடுத்து விட வேண்டும் அப்படின்லாம் பேசுனீங்களா ஸ்டேஜ்ல? அப்போ ஒரு முதலமைச்சரின் பணி இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? கால்வாயை அடப்பெடுப்பது தான் ஒரு முதலமைச்சரின் பணின்னு திமுக புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் உங்களுடன் ஸ்டாலின், அங்க ஸ்டாலின், இங்க ஸ்டாலின் திட்டத்துக்கு பேர் வச்சுட்டு அப்புறம் அது அதிமுக கோர்ட்டுக்கு போகும்போது அங்க போய் நீதிபதியிடம் நீங்கள் அடி வாங்கி வருகிறீர்கள். அப்போ இது என்ன பேரை வைக்க வேண்டிய அவசியம் என்ன மேடம்? அதாவது இந்த எதையோ பாட்டு எதையோ சூடு போட்டுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அம்மா உணவகம் அப்படிங்கிற அந்த ஒத்த பேர் பல ஸ்கீம்ஸ் வந்தாலும் இந்த அம்மா உணவகம்ங்கிறது உலக புகழ் பெற்ற ஒரு ஸ்கீம். அது வந்து அன்னதானம், அதில் வந்து அன்னம் உங்களுக்கு சாப்பாடு எப்போதும் கொரோனா காலத்துலேயும் அது வழங்கப்படுது, உங்களுக்கு வெள்ளை காலத்துலேயும் வழங்கப்படுது, எல்லா காலத்துலேயும் அந்த ஸ்கீம் ஒரு உலக புகழ் பெற்ற ஸ்கீமாக மாறினதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்னா அந்த ஸ்கீமை டம்மி பண்ணணும். அப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தாங்க. இதுக்கு இடையில தான் ஒரு கேம் விளையாடினாங்க தெரியுமா? குழந்தைகள் எல்லாம் என்னை அப்பா அப்பா என்கின்றன. அந்த அப்பா அப்பா நாடகம் வந்து மக்கள்கிட்ட எடுபடலோன்னு தான் அடுத்து சரி அப்பா எடுபடலை போல இருக்கு விட்டுருங்க, அடுத்து உங்களுடன் ஸ்டாலின், அதோடு ஸ்டாலின், இதோடு ஸ்டாலின் நம்ம ஆரம்பித்தாங்க. ஆனால் கோர்ட் இந்த மாதிரியான ஒரு ஆர்டரை கொடுத்த பிறகு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே உங்களுக்கு எங்கள் மீது பொறாமை, உங்களுக்கு எங்கள் மீது பயம் அப்படின்னு ஒன்று அவங்க கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னீங்கன்னா, திமுகவில் இன்றைக்கு தீர்க்கமாக சிந்திக்கக்கூடிய அறிவு நிறைந்த ஆட்கள் யாரும் இல்லை. அதனால நீங்கள் வாடகைக்கு எங்காவது அறிவு கால் வாங்கிக்கலாம் அப்படின்றத நம்ம பரிந்துரை கொடுக்குறீங்களா? திமுகவுக்கு என்ன பண்ணலாம் டிப்ஸ் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பேசின மாதிரி இதுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலினுக்கும் சரி, நாளைக்கு ஆரம்பிக்க போகிற அந்த திட்டத்துக்கும் சரி நிறைய விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இனி வந்து பேரை பயன்படுத்த முடியாது அப்படின்றப்போ அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? விளைவுகள்லாம் என்ன மேடம், இவங்களை பற்றின ஏற்கனவே நிறைய நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்குது. இந்த அரசை வந்து நாம் வந்து விளம்பர மாடல் அரசுன்னு சொல்கிறதில்ல, அவர்கள் கட்சிக்காரர்களே இது விளம்பர மாடல் அரசு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த ஸ்டாலின்ங்கிற பேர் போய் சேர்ந்தாலும் சரி சேராட்டாலும் சரி சேர உங்களுக்கு மக்கள்கிட்ட வெறுப்பு தான் அதிகமாகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்த சுற்றில் பேசலாம். திருசங்கை பத்மநாபன், இப்போது உங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க மக்களுக்காக அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க, எல்லாத்துலேயும் இவங்க பேர் வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஓடிபி வாங்குறத தடையாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி பேர் வைக்கக்கூடாது அப்படின்றதாகட்டும், இதெல்லாம் திமுகவோட தேர்தல் பிரச்சாரத்துக்கான முதல் அடியாக பார்க்க முடியுமா? இனிமேல் எது பண்ணாலும் எடுபடாதம்மா. 4.5 ஆண்டு காலம் தூக்கிட்டு பட்டியை போட்டுட்டு பல முறை சொல்லிட்டேன், 6 மாதம் இருக்கின்ற நிலையில் இப்போ போய் விருந்து வச்சிங்கன்னா சரியாக வருமா? சகோதரி சொன்னது போல் எதுக்கத்தாலும் ஸ்டாலின் 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 ஸ்டாலின்.
அவர் என்ன சொல்கிறார், இல்லம் தேடி மருத்துவம்னு சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன சொல்கிறார், நலன் காக்கும் ஸ்டாலின் சொல்கிறார். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னும் 6 மாதம் இருக்குது. 6 மாதத்துல ஒரு 50 டைட்டில் வைப்பாங்க. 50 டைட்டில் வச்சுட்டு அவங்க திமுக நிர்வாகிகள் ஒரு பட்டியல் எடுப்பாங்க. டிபேட்லாம் பாருங்கள், நாங்கள் செய்த சாதனைகள்னு சொல்லிட்டு ஒரு 25 பேர் படிப்பாங்க. அதில் 25 பேரில் அதில் குறிப்பாக ரேஷன் கடை வந்து வீட்டிலே போய் கொடுக்குற ஒரு 25 பேர் படிக்கிறாங்களா? நம்ம 25 பேர் கேட்டோன்னா நிறைய 4 பக்கம் படிக்கிறாங்களா? 4 திட்டத்தை தவிர வரது சொல்ல மாட்டேன்றாங்க. இல்லை திமுக காரங்க அப்படியே பேர் படிச்சுட்டே போவாங்க. இன்னொரு 6 மாதத்தில் இன்னொரு 50 பேர் வைப்பாங்க. வாரத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ரேஷன் கடை வீட்டில் கொடுக்கறது முதியோருக்கு மட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எது எடுத்தாலும் வாக்குறுதி ஒரு மாதிரி சொல்லுவாங்க, செயல்படுறது ஒரு மாதிரி செய்வாங்க. உரிமை திட்டம்னு சொல்லிட்டு அனைவருக்கும்னாரு, கடைசியில் தகுதி வாய்ந்தன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணார், இப்போது அதே மாதிரி ரேஷன் கடை வீடு போய் தேடி கொடுப்போம்னு சொன்னாங்க. அது வந்து அந்த திட்டம் முழுமையான தோல்வி. எங்கே? ஆந்திர பிரதேஷில். அது மக்களுடைய வரி பணத்தை வீணாகிற பணம். நீங்கள் ரேஷன் கடையில் கொடுக்க போகின்ற பொருட்களை தரமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா க்யூவில் நின்று வாங்க நாங்கள் தயார். அதை விட்டுட்டு அதில் ஏடாகுடம் பண்ணிட்டு ஊழியர்கள் சரியாக செயல்படுறதில்ல. அதனால தான் பிரச்சனை. வீடு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திட்டங்களை அறிவிக்கிறது அங்க தோல்வியாகுது, திட்டங்களை செயல்படுத்துறதுல தோல்வியுமா? இஷ்டத்துக்கு பேர் வச்சிருவாங்க அவங்க, ஆனால் செயல்படுத்துறது இல்லை. ஒரு 10 வீடு கொடுத்துருவாங்க. ஒரு 20 மாநகர 15 மண்டலத்தில் 200 வார்டில் எல்லாம் ஒரு 2000 வீடு கொடுத்துருப்பாங்க. ஆனால் திட்டம் மட்டும் அவங்க வந்து படிப்பாங்க அப்படியே இல்லைன்னா. அந்த மாதிரி அது எடுபடாது என்பது தான் என்னுடைய கருத்து. இப்போ இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த ஒரு தடை அப்படின்றது இவங்க மார்க்கெட்டிங் அப்படின்றத அவங்களே பதில் கொடுத்துட்டாங்க. அவங்க நீதிமன்றத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லை. அவங்க பாட்டு தன்னுடைய பணிகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. அம்மா அவங்க நீதிமன்றம் சொன்னதை கேட்காம செஞ்சாங்கன்னா அது நீதிமன்றம் அவமதிப்பாக்காதா? அதில் வந்து உடனே ஆட்சி கலைக்க போதா? they will try to encash the name, encash the opportunity of the time. இந்த இன்னும் 6 மாதம் இருக்கிறதுனால அதில் என்னெல்லாம் வாய்ப்புகள் பெருக்க முடியுமோ அதை பெருக்கிறதுக்கு வாய்ப்பு தேடுவாங்க. அம்மா நினைவு உணவுன்னு சொல்லிட்டு சகோதரி சொன்னாங்க. அது உலக சிறந்த அது தெய்வீக ஸ்கீம்மா. எத்தனை பேர் அதனுடைய வயிறு பசியாருச்சுன்னா அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வில் இன்றைக்கி 160வது வார்டில் ஒரு மிகச்சிறந்த முறையில் ஆலந்தூர் மண்டலத்தில் செயல்பட்டு அதை எடுத்து போய் வணிக வளாகத்தில் போட்டு ஒரு சந்துக்குள்ளே போட்டு அதில் அதாவது எந்த அளவுக்கு அந்த அம்மா உணவு திட்டத்தை நான் சீர்கேடு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு பயம் வந்ததுனால தான் 4 IAS அதிகாரியை போட்டு எம்எல்ஏ போனால், MP போனால், கவுன்சிலர் போனால், மேயர் போனால், யார் போனாலும் மிகப்பெரிய எதிர்ப்பு நடக்கும். அதை தடுப்பதற்காக ஒரு IAS அதிகாரிகளை முன்னாடி வச்சுட்டு கட்சி ஆளுங்க போக முடியல அப்படின்றதுனால அரசு அதிகாரிகளை பயன்படுத்திக்கிறாங்க. 4 வருஷம் தூக்கியாச்சுமா. அப்போ இந்த திட்டங்கள் சும்மா பேர் வைக்கிறது மட்டும் அப்படின்றது மக்கள் கிட்ட எடுபடுமா? நிச்சயமா எடுபடாது. உள்ள இருக்கிற கூட்டணி கட்சிகளை மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அதுக்கெல்லாம் காரணம் இவர்களுடன் அவர்கள் சென்றால் அவர்களுடைய கட்சிக்கும் அவர்களுடைய வாக்கு வங்கிக்கும் பிரச்சனை வரும்ன்றதை உணர்ந்த காரணத்தினால மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கடைசி நேரத்தில் கூட்டணி உடைஞ்சு அவங்கவுங்க செதறி போவதற்கு நீங்க தான் இப்படி சொல்றீங்க. அவங்க நாங்கள் கூட்டணி பலமா இருக்கோம்லாம் சொல்றாங்க. ஏன் அப்படி பார்த்தா EPS கிட்ட பேசியிருக்காரு, OPS கிட்ட பேசியிருக்காரு. OPS வந்து EPS அவர்கள் சேர்க்காம இருந்தார். கடைசி வாய்ப்புனா அது முடிஞ்சு போன கலந்து சொன்னார். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறோன்னு சொன்னார். அப்போ நாங்கள்லாம் என்ன நினச்சோம், காலில் விழுந்து கேட்குறாரு இவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு ஸ்லைட் சிம்பதி. அவர் தீர்க்கதரிசி பாருங்கள், EPS-ஓட தீர்க்கதரிசனம் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி எந்த அம்மா புரட்சி தலைவரும் திமுகவுக்கு எதிர்த்து கொம்பு செய்வி வளர்த்த ஒரு கட்சியில் இருந்த ஒரு 3 முறை 2 முறை முதலமைச்சராக இருந்து துணை முதல்வராக இருந்த ஒரு நபர் இன்றைக்கு எதிர்முகாமில் போய் பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? அதே கடம்பூர் ராஜு அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அது தவறாக சித்தரிக்கப்பட்டது, அதுக்கு இவர் அம்மா பேரை கலங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லி ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குற தார்மீக பொறுப்பு உரிமை அவருக்கு என்ன இருக்குது? இப்போ ஸ்டாலினை போய் பார்த்துருக்காருமா. கூட்டணி பேச்செல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த நீதிமன்றங்கள் கிட்ட திரும்பவும் மீண்டும் மீண்டும் இந்த திமுக அரசு குட்டு வாங்கிட்டே இருக்கு அப்படின்றது எதன் வெளிப்பாடு? அவங்களுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடுமா. எப்படியாவது தன்னுடைய பேர் எடுத்து போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. மக்கள்கிட்ட திணிக்கக்கூடாதுமா. இவங்க கதவை தட்டுறாங்க, பெட்ரூமை தட்டுறாங்க, ஹாலை தட்டுறாங்க, தட்டி போய் உறுப்பினர்லாம் சேர்க்குறாங்க. ஆனால் 8 மாதம் இருக்குது. இன்னும் 8 மாதத்தில் இவங்க மக்கள் நல பணி செஞ்சாங்கன்னா எந்த வீடியோ போய் தட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. தானாக அவர்கள் வாக்களிக்கும் நேரத்தில் அவர்கள் போய் அந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்க. அதில் நம்பிக்கையில் உடன்பாடு இல்லை. ரொம்ப கெட்ட பேருமா. அரசு ஊழியர்களும் அவங்கள மதிக்கலை,
கட்சியினுடைய தொண்டர்களும் மதிக்கலை. அவருடைய பெரிய ஒரு நிர்வாகி, அவருடைய மகன் வந்து ஒரு காரில் பேரன் காரில் ஏற்றி ஒரு கொலை பண்ணியிருக்காரு. இன்றைக்கே இப்போ பத்திரிகை ரிப்போர்ட் எப்படி போகுதுன்னா விபத்து மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி காப்பாற்றுற அப்படி ஒரு ஒரு விவோ பெண் ஊழியர் அவர்கிட்ட ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணுறாரு நம்ம ஒரு தாசில்தார். அந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கும் பயம் கிடையாது, அதிகாரிகளுக்கும் பயம் கிடையாது. சகோதரி சொன்னாங்க அந்த எங்கள் காலத்தில் வந்து அதான் எங்கள் அதான் அவங்க தான் சொன்னாங்களே அரசாங்கம் கடந்த கால அரசாங்கத்து மேலே ஒரு அச்சம் இருந்தது, நடவடிக்கை எடுப்பாங்க, அச்சம் இருந்தது. அந்த அச்சம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு அதிகாரி பின்னாடி அச்சம் இருக்கணும், ஆட்சியாளர்கள் மேலே அச்சம் இருக்கணுமா? நீங்கள் ஆட்சியாளர்கள்கிட்ட அச்சம் இல்லாத காரணம் எதுக்குன்னா ஒவ்வொரு அதிகாரி பின்னாடியும் ஒரு பின்னணியில் திமுக கட்சிக்காரங்க இருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன வேணால் சாதிக்கலான்னு. கடந்த காலத்துலலாம் காவல்துறையில் போய் அதிமுககாரங்க போனோன்னா உங்கள் பேரையும் உங்கள் பதவி எழுதிட்டு வைங்க, நான் பார்த்து நீங்கள் சொன்னதை அப்படியே செய்கிறேன்னுவாங்க. நான் வரவே இல்லை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா இந்த பேர் அங்கே போச்சு நம்மளுக்கு பாதிப்பு வரும்னு. அந்த பயம் இப்போ இல்லை. ஒரு கைதி சிறைச்சாலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, கோர்ட்டினுடைய ஆஜர்படுத்திட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகிற வழியிலேயே போலீஸ்காரனை தாக்குறாங்க, போலீஸ்காரனை அடிக்கிறாங்க. அப்போ என்ன பயம் இருக்குது? எங்கே காவல் தான் அதிகபட்ச பயம் இருக்கணும், அங்கேயே பயம் இல்லை. அதனால் அராஜகத்தினுடைய உச்சகட்டம் இது, மக்களால் புறக்கணிக்கப்படும். இப்போ இந்த அராஜகத்தெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வராங்களா? ஒன்று நிர்வாகத்தை மறைக்கிறதுக்கு தாங்க இந்த இந்த மடைமாற்றம் அரசியலும் பண்ணுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசுன்னு போயிடுவாங்க. அதுக்கு ஒரே காரணம் பஞ்சு விவசாயமா, அவருக்கு 10 கோடி தரலாமா? எதில் மின்சார வாரியத்துக்கு 2500 கோடி. நாங்கள்லாம் 3 மடங்கு 4 மடங்கு வீட்டில் அவங்கெல்லாம் நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் லைட் போடுறதே விட்டாங்க. எல்லாம் சிங்கிள் அது பேர் வந்து மல்டி ஏசி இருக்கும், டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஆனால் வீட்டில் எரியறது வெறும் லைட்டு மட்டும். அந்த லைட் எரியறதுக்கே மிகப்பெரிய அளவில் கட்டணம். அவ்வளோ பெரிய கட்டணத்தை செலுத்தியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னென்னா பாக்கி வைக்கிறாங்க. இவ்வளோ பணம் கொடுத்ததுக்கு பாக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கடன் மேலே கடன் கேட்டால் அதிமுக வாங்கின வட்டி கடனுக்கு நாங்கள் வட்டி கட்டுறோன்றாங்க. 50,000 கோடி வாங்கி 15,000 கோடியை வட்டி கட்டுறாங்க. அவங்க 10 ஆண்டு காலத்தில் பலமுறை சொல்லியிருக்கேன் 5 லட்சம் கோடி. அவர்களுடைய வட்டி 25,000 கோடி தான். இல்ல நீங்க இவ்வளவு குற்றம் சாட்டுறீங்க, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களோட திட்டங்கள் மூலமா இத்தனை பேர் எங்க கட்சியில சேர்ந்திருக்காங்க, மக்கள் எல்லாருமே இந்த திட்டங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க பல கட்சியினுடைய எண்ணிக்கையெல்லாம் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தென்னிந்திய ஜனத்தொகையோட அதிகமா போகுது. 22 நாள்ல 1 கோடி 2 கோடின்னு சொல்றாருமா. எந்த ஊர்ல நியாயம் அது? 22 நாள் அதுல எனக்கு 2 கோடி சேர்ந்திருக்குன்னு சொல்றாரு. அதனால அதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமற்ற ஒரு வீண் ஜப பேச்சு. என்ன சொன்னீங்க இவ்வளவு திட்டங்கள் இருக்கு அப்படின்னு? அப்ப அது திட்டங்கள் பேரளவில் இருக்கு. பேரளவில் இருந்தாலும் அதை அவங்க விளம்பரப்படுத்துறாங்க இல்லையா? விளம்பரத்துக்கு மேல விளம்பரம் மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க. அப்ப மக்கள் சொல்லுவாங்க, மக்கள் தான் அதனுடைய பலனை அனுபவிக்கணும். நான் அனுபவிக்காம பேர்ல இருந்ததுன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னுவாங்க. அது ஒருபோதும் எடுபடாதுமா. அப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் வெளியில வர போறாங்க? மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தி இருக்கு. அதனால வரும் 2026 மிகப்பெரிய சமட்டி அடியை அவர்கள் பெறுவது காலத்தின் கட்டாயம். நீங்க சொன்னீங்க இவ்வளவு பேர் வச்சிருக்காங்க திட்டங்களுக்கு, இனி பேர் கூட வைக்க முடியாது, என்ன பண்ணுவாங்க? பேர்லாம் வைக்க முடியாது இல்லை. அவங்களுக்கு தமிழ்ல பல வித்தை தெரியும், பல வார்த்தைகள் தெரியும். 50 இன்னும் 6 மாதம் இருக்கு, எண்ணி எழுதிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு பேர் வரும், 50க்கு குறையாம பேர் வைப்பாங்க. ஸ்டாலின் பேரை இல்லாம வேற பேருங்க வைப்பாங்க. அதான் வைப்பாங்க. ஏதாவது அவங்க பேர் வைக்கிறதுக்கு இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முதல்வர்னு போடுவாங்க, மந்திரின்னு போடுவாங்க, துணை முதல்வர் போடுவாங்க. எப்படியோ அவங்க பேர் வைப்பாங்க. எப்படி பண்ணாலும் பேர் மட்டும் தான் வைப்பாங்கன்றீங்க. அதனுடைய எண்ட் யூசருக்கு முழு பலனும் போகாது, மக்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, விளம்பரம் மட்டும் தான் அப்படின்றீங்களா? இந்த கணினி இருக்கு இல்லையா, நீங்க இந்த ஆட்சியில் அந்த கடந்த ஆட்சியில் எல்லா மாணவர்களும் கொடுத்தாங்க, இவங்க அதை நிப்பாட்டிட்டாங்க. 137 பேருக்கு ஆதி திராவிட பழங்குடியினருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எட்டுகால செய்தி போட்டிருக்காங்க. 138 பேர் முதலமைச்சர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு. 136 பேர் கொடுத்தது எட்டுகால செய்தி, நிறுத்தினது வந்து செய்தியே இல்லை. அது எவ்வளவு பெரிய அராஜகம். கேட்கலாம் ஏன் இந்த அராஜகம் அப்படின்னு. திருமுருகன் சார், மக்கள் வரி பணத்துல சுய விளம்பரம் தேடுறது சரியா? அனைவருக்கும் வணக்கம். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் பெரிதாக விமர்சிப்பதிலே உடன்பாடு இல்லை. நீங்க தீர்ப்பை விமர்சிக்க வேண்டாம், தீர்ப்பை சாராம்சம் என்ன எதுக்காக அப்படின்றத பேசலாம். தீர்ப்பு எனக்கு தெரியும், தீர்ப்பு வழங்கியதற்கான காரணத்தில் தான் குற்றம் சாட்டக்கூடாது. தீர்ப்பை நம்ம விமர்சிக்கலாம். இருந்தாலும் கூட நீதிமன்றம்
நீங்கள் வந்து அரசனுடைய படத்தில் வெளியிடுகின்ற ஒரு திட்டத்திற்கு அந்த பெயரை குறிப்பிடாமல் உங்களுடன் முதல்வன் அப்படின்னு போட்டா கூட தப்பு இல்லை. ஏன்னா நாளைக்கு இதே திட்டம் உங்களுடைய திட்டம் இதே தொடருதுன்னு வச்சுங்க, நாளைக்கு வேறொரு முதல்வர் வந்தாலும் அந்த முதல்வன்கிற வார்த்தைக்கு அங்கேயும் ஒற்றுமையாயிடும், பொருந்திடும். அப்ப அதுல ஒரு பெரிய இல்ல நாச்சியால் மேம் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்ப அது கூட தெரியாம ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க. எத்தனை முறை நடந்திருந்தாலும் அத்தனை முறையும் ஏன் உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டலன்னு சொல்ல முடியாது. ஒரு தடவை சுட்டி காட்டினா அவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஸ்டாலின்கிற தனி பெயரை நீங்கள் வந்து நீங்க கொடுக்கிற திட்டத்துக்கு வந்து முதல்வன் பேர் வச்சிருங்க. இல்ல தமிழ்நாடு அரசு கலைஞர் பேரே பயன்படுத்திருக்காங்க. தமிழ்நாடு அமைச்சு இருக்கு, நிறைய இருக்கு. அதுல நிறைய நான் சொல்றேன். நீதிமன்றம் என்ன சொன்னாலும் நாங்க நீதிமன்றம் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் தான் முதல்வராக இருக்கும்பொழுது தன்னுடைய பெயரே தானே போட்டு விளம்பரம் பண்ணுவது என்பது ஒரு சரியான விஷயம் அல்ல. நீங்கள் வந்து பின்னால் வந்து அதுக்காக அரசியல் கட்சி தலைவர்கள் யாருடைய பெயரையும் நீங்கள் பெயரிட்டு ஒரு அரசினுடைய திட்டத்தை வெளியிடக்கூடாது என்று சொன்னால் அது நடைமுறை சாத்தியம் அல்ல. ஏன்னு கேளுங்க, இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆண்டுக்கு 35,000 கோடியை நம்ம செலவு பண்ணி ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவிக்குதுன்னா மகாத்மா காந்தி பேர்ல தான் இருக்கு. அடுத்து சொல்றேன். சரி, அப்ப எம்ஜிஆர் யாரு? அரசியல் தலைவர். அதுதான் சொல்லுங்க, நீங்க அரசியல் தலைவர்னு பொதுவா சொல்லக்கூடாது. மறைந்த தலைவர்கள் பேரு நம்ம வைக்கிறோம். தான் உயிரோடு இருக்கும் போது, தான் பதவியில் இருக்கும் போது தன்னுடைய பெயரை விமர்சனம் செய்வதை சொல்லுங்க. நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல்னு சொல்றது வந்து யாரு திட்டங்க? பேர் வைக்கிறதுக்கு திட்டத்துக்கு பேர் அது திட்டம் தான் சார். அது வந்து ரயில்வேக்கு ஒரு பெரிய திட்டம் சார். ஒரு பேருங்க காமராஜருக்கு ஆரம்பம் வைக்கிறோம். நீங்க இருக்க சொல்றேன். அதாவது சாத்தனூர் டேம் கட்டணும், அதுக்கு வந்து காமராஜர் சொல்லிருக்காங்க. மக்களுக்கான திட்டங்கள்ல உயிரோட இருக்கிற தலைவரோட பெயர் வைக்கிறது தவறு. தமிழ்நாடு அரசு இல்லாம அந்த திட்டத்தின் விண்ணப்பத்துல ஆளும் கட்சியோட கொடி சின்னம் இதெல்லாம் வைக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் தவறுங்க. அவர் பேரையே போட வேணாங்கிறேன். நான் தான் சொன்னேன் முதல்வன் வச்சுக்க பொதுவா. தெரியாதான்னு கேக்குறேன். இவ்வளவு பெரிய திட்டத்தை அறிவிக்கிறீங்கல்ல, உள்ள என்னெல்லாம் இருக்கு, எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரியாதா? நீங்க பொதுவா இன்றைய அரசியல் சூழ்நிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய அளவுல யாரு அதிகமா விளம்பரம் பண்றோமோ அதுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருப்பதாக நம்புகிறார்கள். எவ்வளவு விளம்பரம் பண்ணுகிறோமோ, அது டிவியில இருக்கட்டும், பேப்பர்ல இருக்கட்டும், நியூஸ் பேப்பர்ல எல்லாத்திலையுமே விளம்பரம் என்பது ஒரு முக்கியமான அரசியல் நடவடிக்கையில் ஒன்று. அதற்காக பல ஆயிரம் கோடியை வந்து எல்லா அரசியல் கட்சியும் செலவழிக்கிறது நியாயமா? மக்கள் வரி பணத்துல இருந்து சொல்றது ஒரே ஒரு விஷயமா, அரசு சார்பு விளம்பரம் கொடுக்கிறது வந்து எடுபடும். ஆனா திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டே நீங்க விளம்பரம் செய்யணும். நீங்க இதுல கோட்டை விட்டு அதை மட்டும் செஞ்சீங்கன்னா ஒரு மண்ணுக்கு அதற்கு மக்கள் பதிலளிப்பார்கள். நீங்க செய்யறது வந்து வெற்று விளம்பரம் என்பது வேறு, செய்கிற செயலை சொல்லுவதற்காக போடுவது விளம்பரம் வேறு. அதை வந்து மக்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்க சும்மா பேப்பர்ல அடிச்சு ஒட்டிட்டதுனால வந்து யாரும் ஓட்டு போட்டுற போறதில்ல. நீங்கள் ஏதாவது உருப்படியாக மக்களுக்கு செய்திருந்தால்தான் உங்களுக்கு மீண்டும் வாக்களிப்பார்களே தவிர இல்லை என்றால் அது எடுபடாது. இன்றைக்கு எதிர்க்கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கின்ற குறைபாடுகள், குற்றங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டுவதுதான் அவர்களுடைய வேலை. அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது போன்று இவர்கள் நீங்க கேக்குற மாதிரியே தெரியலையே. இல்லையா, நான் கேட்கறது இல்லைங்க. தமிழக அரசு அதுக்காக சும்மா உட்கார்ந்துருக்குன்னு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். 4 ஆண்டு காலம் ஒண்ணுமே பண்ணல, அவங்க சும்மாவே இருக்காங்க, வெறும் விளம்பரம் மட்டும் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒத்துக்க முடியாது. அது சார், அது அதான் மேடம் சொல்றோம். நான் அது ஒவ்வொரு டிபேட்லயும் நம்ம அதை சொல்லிட்டே இருக்கோம். என்ன சொல்ல நம்பிக்கை இருந்தா ஏங்க உள்ளாட்சி தேர்தலில் போய் நிக்கல, ஏங்க தள்ளி போட்டு போறீங்க? நீங்க எல்லாம் செஞ்சுட்டீங்க, மக்களை வந்து ரொம்ப திருப்திப்படுத்திட்டீங்க, மக்கள் உங்க பின்னாடி நிக்கிறாங்க, திமுக ஜெயன்னு சொல்றாங்க. ஏன் உள்ளாட்சி தேர்தலில் போய் நிக்கல? 6 மாசம் இன்னும் 1 வருஷம் போகுது. என்னமோ நீங்க எல்லா தேர்தலையும் ஜெயிச்சது மாதிரி பெரிய சவால் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடந்த எல்லா தேர்தலிலுமே, கடந்த 5-6 தேர்தல்களில் தோல்வி சமீபத்தில் நடந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திமுக அடைஞ்சது. அதுதான் அதனுடைய கடைசி வெற்றி. அதுக்கப்புறம் பாராளுமன்ற தொகுதியில் பிஜேபி அதிமுக கூட்டணி வைக்கல, அதனால தோல்வி. அந்த தோல்வியிலையும் ஒரு சிறப்பு என்னன்னா, 40 சீட்டை ஜெயிச்ச அவங்க இடைத்தேர்தல் ஒரு சீட்டுக்கு வைக்கிறாங்க. வேலூர் மாவட்டத்தில் 6000 ஓட்டு, 8000 ஓட்டு வித்தியாசம். கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில்
8 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் 3 லட்சம் வித்தியாசம். இதெல்லாம் ஒரு வெற்றி. சார் எங்க அங்கொன்று சார் நீங்க ஏதோ ஒரு தேர்தல் ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தல் உதாரணம் எடுத்து ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சியோ வீழ்ச்சியோ நீங்க நிர்ணயம் பண்ணாதீங்க சார். அது கூட 3% கூடுதல். அதுக்கு 3%. அதுக்கப்புறம் அதல கூட எலெக்ஷன் சார் அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் அவரே பேசிட்டு நான் ஒன்றும் நான் என்ன சொல்றேன், அதுக்கப்புறம் நடந்த 2 இடைத்தேர்தல்ல வந்து மிகப்பெரிய வெற்றி எல்லாம் பெற்றிருக்கு சார். இடைத்தேர்தல் என்பது தேர்தல் வச்சு நீ ஒரு கட்சி இடம் போட வேண்டாம். தேர்தல் வெற்றிலாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நீங்க கொண்டு வர்ற திட்டங்கள் எல்லாமே அதிமுகவோட திட்டங்கள், அது திரும்ப பேர் மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்லுவது உண்மை என்றால் மக்கள் உணர்ந்து உங்களுக்கு வாக்களிப்பார்கள். பார்க்க தான் போறோம். போகாதீங்க, நீங்க செஞ்சதுக்கான விளக்கத்தை கேக்குறாங்க. பட் நீங்க அதை திமுக இருந்து யாருமே அந்த விளக்கத்தை கொடுக்க மாட்டேன்றீங்களே. இல்ல விளக்கம் நீங்க செய்த தொண்டுக்கு, நீங்க செய்த பெரிய சாதனைகளுக்கு உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கும் ஒரு பக்கத்துல அதை விட நாங்கள் அதிகமான சேவைகளை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறோம் என்று அவர் நிரூபிச்சாதான் அவங்களுக்கு மீண்டும் வெற்றி கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து மிகப்பெரிய பிரச்சாரத்தை அவர்களும் இறங்கியிருக்கிறார்கள், நீங்களும் இறங்கியிருக்கிறீங்க. பார்க்கலாம் 2026 தேர்தலில் மக்கள் யார் பக்கம் என்பதுல முடிவெடுக்கப்படும். அவர் ஒன்றுமே செய்யாமல் மிகப்பெரிய கட்டப்பேர் வந்துரும். அதெல்லாம் ஒண்ணு வராது. நீங்க அதுக்காக வந்து நீங்க பிஜேபி கூட இருப்பீங்க, நான் உங்க கூட வந்து நிக்க முடியுமாங்க? ஒரு தேர்தல் திமுக சார் காங்கிரஸ் வரலாறு எடுத்து பாருங்க. ஒரு தேர்தல் திமுக, ஒரு தேர்தல் அதிமுக. அப்ப எப்படி பிஜேபி கூட நாங்க வந்து நிக்க முடியுமா? நீங்க பிஜேபி கூட இல்லாத போது ஒரு தேர்தல் திமுக, ஒரு தேர்தல் அதிமுக இருக்கு சார். ஒரு நிமிஷம் சார், நீங்க தனிப்பட்ட முறையில் கத்திக்கிட்டு இருந்தோம், ஒரு மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் என்ன சொல்றேன், ஒரு தேர்தல்ல திமுக வந்து தேர்தல் கூட்டணி மாறி மாறி வந்திருக்கீங்க. அண்ணா திமுக திமுக என்று மாறி மாறி காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் வந்து இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் பிஜேபி எங்களுக்கு நிரந்தரமான எதிரி இல்லையா? இந்திய அளவில் நாங்க தான் போட்டியாளர்கள். அப்படி நீங்க பிஜேபியோட கூட்டு சேரும் போது காங்கிரஸ் வந்து நினைத்து கூட இன்னொரு டிபேட் வச்சுக்கலாம். இப்போ உங்களோட கூட்டணியும் சரி திமுகவும் சரி திட்டங்களுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்ட முடியாம போயிடுச்சு, அதை மடை மாத்துறதுக்கு தான் இதெல்லாம் பேசுறீங்களா? நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதாக சொன்னீங்கன்னு சொன்னா, நீங்க பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்துக்கு வந்து சத்துணவு திட்டம் என்று ஸ்டிக்கர் ஒட்டலையா? நீங்க அவர் பெயரை மறைக்கவில்லையா? காமராஜரின் வழிகாட்டி என்று சொன்ன எம்ஜிஆர், காமராஜரின் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டி என்று சொன்ன எம்ஜிஆர், நான் உங்களை இங்க சாதாரணமா பேசல, உங்களுடைய மூல தலைவரான எம்ஜிஆரை நான் குற்றம் சாட்டுகிறேன். காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை அவர் பெயரை மறைத்து நீங்க சத்துணவு திட்டம் என்று நீங்க கொண்டு வரீங்க. அப்ப ஸ்டிக்கர் தானது. நீங்க என்ன சொல்றீங்க? காமராஜர் ஆச்சு நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, காலை உணவு திட்டத்துக்கு அப்ப காமராஜர் காலை உணவு இல்ல நீங்க சொல்றீங்க சார். நீங்க காலை உணவு திட்டத்தை இல்ல எம்ஜிஆரின் காலை உணவு திட்டம்னு போடுங்க, எம்ஜிஆரின் சத்துணவு திட்டம் போடுங்க. நான் வாரான்னு சொல்லல. ஆனா மதிய உணவு திட்டத்துக்கு உங்க ஆட்சியில் மதிய உணவு திட்டம் என்று பெயர் இருந்ததா? நான் கேட்கிறேன், உங்கள் ஆட்சியில் மதிய உணவு திட்டம், காமராஜர் மதிய உணவு திட்டம்னா நீங்க பேராக வச்சிருக்கலாம்ல, வச்சீங்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுங்க. சார் வந்து திடீர்னு 70ஸ்க்கு இழுத்துட்டு போறாரு. இல்ல அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னீங்கன்னா, காமராஜர் ஐயாவுடைய மறைவுக்கு பிறகு ஆண்ட கட்சிகளிடம் நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம், அவங்க அந்த திட்டத்தையும் கொண்டு வரல. ஆனால் காமராஜரை பின்பற்றித்தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத, அந்த வரலாற்றை அதிமுக எங்காவது எப்போதாவது ஏதாவது ஓரிடத்திலாவது அதை மறைத்திருக்கிறதா? மறைக்க முடியாது. நீங்க மறைச்சாலும் மக்கள் ஏற்க மாட்டாங்க சார். மறைச்சிருக்கான்னு கேட்டா ஆமா இல்ல சொல்லுங்க சார். இங்க மறைக்க முடியாது அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க. என்ன அப்படின்னீங்கன்னா, அதிமுக எப்போதும் காங்கிரஸையும் காங்கிரஸ் தலைவர்களையும் அது மதிக்கிறது, அதை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சார், நாங்களும் அதிமுக மதித்தவர்கள், அதிமுகவோடு பல முறை கூட்டு வைத்தவர்கள், அதிமுகவோடு சேர்ந்து ஆட்சி நீங்க நாங்க தனியா இல்லாட்டி கூட உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்களும் உதவியா இருந்திருக்கிறோம். நினைச்சு பாருங்க. அளவுக்கு திமுகவை தோற்கடிப்பதற்கு காங்கிரஸ் காரணமா இருந்தது. அதுக்கு தான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இல்ல உங்களுக்கு இது உங்கள் வாயிலாக நான் தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன்னா, அதிமுக என்கின்ற கட்சி எப்போதும் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்ல நம்பிக்கை இருக்கின்ற இயக்கம். அது எப்போதும் கருணாநிதியாக இருந்தாலும் அது எந்த தலைவர்களையும் யாருடைய வரலாற்றையும் இருட்டடிப்பு செய்யாத இயக்கம். ஏன்னா அதிமுக என்கின்ற கட்சி மிதவாதத்தை நம்புகின்ற கட்சி, காங்கிரஸை போல. அதை நம்புங்க.
சரி, எல்லா கொண்டு வர எல்லா திட்டங்களுக்கும் ஸ்டாலின் பேரே வைக்கிறீங்களே, என் கூட்டணி கட்சி முன்னாடி எத்தனை தலைவர்கள் இருக்காங்க? எனக்கு அதுல ஏற்புடையதே அல்ல. நீங்கள் அரசு பணத்தில், மக்கள் வரி பணத்தில் நீங்கள் திட்டங்களை செயலாற்றும் போது தமிழக அரசின் திட்டம்னு வைங்க. தமிழக அரசினுடைய இந்த திட்டம் அப்படி சொல்லுங்க. ஒரு எங்கள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் சாத்தனூர் டேம் கட்டி திறக்கிறதுக்கு போறாரு. அவர் பேரை வைக்கல. ஒரு அங்க வந்து டேம் கட்டின மாதிரி ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளியை கூப்பிட்டு நீ திறந்து வைங்கிறாரு. அது மாதிரி இங்க தற்பெருமை அடிச்சு கொள்ளாத ஒரு தலைவர் இருந்த நாடு. ஆனா இப்போ தற்பெருமை அடிச்சுக்கிறாங்க. செல்வ பெருந்தகை சொல்றாரு, இப்பொழுது நடக்கின்ற ஆட்சியும் காமராஜ் ஆட்சியான்னு கேட்டா ஆமான்னு சொல்றாரு. எதுக்குன்னா அவர் மதிய உணவு போட்டாரு, இவர் காலை உணவு போட்டாரு. யாரை யாரிடம் ஒப்பிடுவதுன்னா எந்த தலைவரை யார்கிட்ட ஒப்பிடுவது? அப்ப நீங்க சொன்னீங்க அப்ப ஸ்டாலினும் தற்பெருமை அடிச்சுக்கிறாரா என்ன? இல்ல நிச்சயமாக வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒட்டுமொத்தமாவே சொல்லுகிறேன், காங்கிரஸ் ஆட்சி போய் வந்து 50 ஆண்டு கால ஆட்சி வந்து செய்வது 10%, விளம்பரம் 20%. திமுக அண்ணா திமுக எல்லா ஆட்சியுமே, ரெண்டு ஆட்சியுமே விளம்பர அரசுகள் தான். விளம்பரம் மிகப்பெரிய விளம்பரம் பண்ற அரசு தான். அதுக்காக பல ஆயிரம் கோடி ஏத்துக்கிறீங்க. உங்களால பண்ண முடியாத அதிமுக பண்ணிருக்காங்க அப்படின்ற காங்கிரஸால பண்ண முடியாத திமுக அண்ணா திமுக மிகப்பெரிய விளம்பரத்தின் அடிப்படையில் மக்களை மனதை கவர்ந்து நீங்க தொடர்ந்து 50 ஆண்டு காலம் ஆட்சியில் நடத்திட்டு இருக்கிறீங்கிறதுல ரொம்ப பெருமைப்பட்டுக்குங்க. அதுல நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம். அதுல உங்க தலைவர்களோட பேரை வைக்க முடியல, அவங்க பேரை அவங்க வச்சு தற்பெருமை பண்ணிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. திரும்பி ராஜேஸ்வரி பிரியா, இப்போ மக்கள் வரி பணத்தில் சுய விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு இன்னைக்கு நீதிமன்றம் வந்து ஒரு பெரிய தடை விதிச்சிருக்கு. இது வந்து நீதிமன்றம் திமுகவுக்கு பாடம் புகட்டி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக இது பாடம் தான். முதல்ல வந்து மாநிலங்களவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு CV சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது நிறைய மக்களுடைய குரல். என்ன இது எல்லா திட்டத்துக்கும் என்னமோ அவங்க பணத்துல வைக்கிற மாதிரி இப்படி பேர் வைக்கிறாங்களே அப்படிங்கிறது வந்து நிறைய நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய பல பேருடைய ஒரு எண்ணங்கள் தான். அதை வந்து இந்த வழக்கு மூலமாக நீதிமன்றம் வாயிலாக இந்த தீர்ப்பை வாங்கியிருக்காங்க. உண்மையாகவே சொல்லணும்னா இப்ப வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்க அப்பா அவர்களுடைய கருணாநிதி அவர்களுடைய படம், அந்த திட்டத்தின் விளம்பரத்துல அவங்க கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் அதுல இருக்கு. எங்கேயாவது ஒரு அடிப்படை ஒரு லாஜிக் இருக்காதுங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மக்களுடைய வரி பணத்துல அரசாங்கத்தோட பணத்துல எடுத்து ஒரு சுய விளம்பரம் தேடுவது போல நீங்க உங்க அப்பா படத்தை போட்டு, அவர் முதல்வராகவே முன்னாள் முதல்வராகவே இருந்தாலும் நீங்க அரசுடைய திட்டத்துல போட முடியுமா? உங்க கட்சி சார்ந்த நீங்க என்னென்ன திட்டம் வைக்கிறீங்க, என்ன நீங்க எதுல வேணாலும் யாரு படத்தை வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய உரிமை. நீங்க போடுறதுக்கு உரிமை இருக்கு. இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துல உங்க பேரையும் வச்சு உங்க குடும்பத்தோட நபர்களோட முகத்தையும் வச்சு இது எல்லாமே மக்கள் பார்த்து பொறுக்க முடியாம இருந்தோம். இன்னைக்கு வந்திருக்க தீர்ப்பு உண்மையாகவே மகிழ்ச்சியை கொடுக்கிறது தான் நான் சொல்லுவேன். இதுல பாத்தீங்கன்னா முருகையன் சாருமே உங்களுக்கு மட்டும் இல்ல, முருகையன் சாருக்குமே அது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முருகையன் சார் வந்து என்னன்னா அவர் வந்து கூட்டணியில வந்து நமக்கும் வந்து ஒரு அதிகாரத்துல பங்கு வேணுங்கிறதுனால ரொம்ப வெறுப்போட பேசுறாரு. இது ஒட்டுமொத்த காங்கிரஸ் சாரோட வெறுப்பா நான் நினைச்சுக்கிறேன். சார் உங்களுக்கு நீங்க உண்மைதான் அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. உண்மைதான் ஒத்துக்கிட்டாங்க. அதான் சொல்லிடுறாங்க. இப்ப நீதிமன்றம் இன்றைக்கு இல்லைங்க, 2023 வரிசையா வாரம் வாரம் சகோதரி சொன்னது போல டெய்லி ஒரு குட்டு வாங்குறது ஒரு வேலையா இருக்கு திமுகவுக்கு. அது இருக்கட்டும். நான் 2023 ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துறேன். அது என்னன்னா பாமக சார்பில் ஒரு மது விலக்கு பேரணி நடத்தணும்னு அனுமதி கேட்கும் போது அனுமதி மறுக்கப்பட்டது. அப்ப அவங்க நீதிமன்றத்தை நாடும் போது அந்த நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து காவல்துறையை உங்களுடைய ஏஜென்சியாக செயல்படுத்த வைக்கிறீங்கன்னு ஒரு குட்டு வைக்குது. இது எதுக்காக நான் சொல்றேன்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. உயர் நீதிமன்றம் தொடர்ச்சியாக நீதிபதிகள் வந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்புங்கிறது இந்த ஆட்சியுடைய நிலையை எடுத்து சொல்லுது போல. அன்னைக்கு அவங்க கேட்டாங்க காவல்துறை ஏஜென்சியா பயன்படுத்துறீங்க. இன்னைக்கு வரைக்குமே காவல்துறையோட செயல்பாடு சரியில்லாம லாக்அப் மரணங்கள் 74 வருடங்களுக்கு மேல சந்திக்கப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு சோகமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. அதெல்லாமே நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்ல இத்தனை தடவை நீதிமன்றங்கள்ல குட்டு வாங்குறாங்க அப்படின்றது நாச்சியால் மேம் சொன்ன மாதிரி நீதிபதி வழக்கறிஞர்கள் சரியில்லை அப்படின்றத பார்க்க முடியுமா, இல்ல நிர்வாகத்தோட ஒரு தோல்வி அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிர்வாகத்தோட தோல்விதான். அதாவது திமுகவோட ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துட்டுங்க, முழுவதுமாக கெட்ட பேர். நீங்க பட்டி தொட்டி எங்க போனாலுமே இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்தது தெரிஞ்சோன்னு
அந்த பேரை மாத்துறதுக்காக உங்க பேரை வச்சு திட்டம் வச்சு அது நல்ல பேரா மாறணும் உங்களுக்கு யாரோ ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்களை கண்டுபிடிக்கணும். நாங்கெல்லாம் எப்படியாவது இந்த பேரை மாத்தணும்னா நாம திடீர்னு நலன் காக்கும் ஸ்டாலின் நிறைய இதெல்லாம் வந்து யாரோ கொடுத்த ஒரு ஐடியாவின் அடிப்படையில அவர் வந்து இதுல இறங்கியிருக்காரு. இந்த கெட்ட இன்னைக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா? நாளைக்கு நீங்க சொன்ன அந்த நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை நாளைக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த நீதிமன்றத்துல தீர்ப்பை ஏற்று பெயரை நீக்கணும். ஏன்னா இது உச்ச நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில பார்த்தாலுமே அரசியல் கட்சியுடைய தலைவர் மற்றும் படங்கள் அரசியல் முத்திரை இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படை விதி. இந்த விதிகளுக்கு நீங்க புறம்பாக நடந்தீங்கன்னா அது நீங்க சட்டத்தை மதிக்காதது போல. இப்ப நீங்களே சட்டத்தை எந்த இடத்துலயும் மதிக்கலன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா அது இன்னமும் நீங்க ஸ்ட்ராங்கா நாங்க கோர்ட்டு சொல்றதை கூட கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கான அடுத்த நடவடிக்கையை கண்டிப்பாக வழக்கு ரீதியாக அதிமுக கண்டிப்பாக தொடரும்னு நான் நினைக்கிறேன். அதை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து 10,000 இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தது அப்படின்றது 2026 தேர்தலை நோக்கி தான் இல்லையா? இப்போ ஓடிபி வாங்குறதுக்கு ஒரு தடை, இப்போ பேரை பயன்படுத்துறதுக்கு ஒரு தடை அப்படின்றதெல்லாம் 2026 தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா திமுகவுக்கு? கண்டிப்பா அது பின்னடைவுதாங்க. முதல்ல நீங்க வந்து மக்கள் வந்து முன்பு போல இல்ல, அது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கலைஞர் திட்டம், அதுக்கு பேரு கலைஞர் திட்டம் தானே. அந்த திட்டத்தோட பெயரு சிறந்த பெயர் திட்டத்தோடய சொல்றேன். அதுல என்ன சொன்னாங்க? அனைத்து மகளிருக்கும் சொன்னாங்க, கடைசியா கொடுக்கல. இப்ப தேர்தல் நெருங்கும் போது என்ன சொல்றாங்க? இந்த முகாம்கள்ல கொண்டு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம், பெண்கள்லாம் யாராருக்கு வரலையோ விண்ணப்பிக்கலாம்னு சொல்றாங்க. 10,000 முகாம்கள்ல அந்த விண்ணப்பங்களை வாங்குறதுக்கு தயார் செஞ்சிருக்காங்க. ஆனா அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி இருக்குல்ல, அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஏற்கனவே ஒதுக்கினது 13,800 கோடி. இப்ப ஒதுக்கப்பட்டிருக்க நிதி அதை விட 7 கோடி தான் அதிகமா இருக்கு. அப்ப 7 கோடி அதிகமா இருந்தா வெறும் 5,833 பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் நீங்க கொடுக்க முடியும். ஆனால் 10,000 முகாம்கள்ல பெண்களை ஏமாற்றி எப்படியாவது வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தின் மூலமாக நீங்க மக்களை ரீச் பண்ணி அவங்களை ஏமாற்றி இது என்ன பண்ணுவாங்க? நவம்பர் கடைசி வரைக்குமே என்ன பண்ணுவாங்க? விண்ணப்பம் வாங்கிட்டு இருக்கோம், அப்புறமா பொங்கல் வந்துடும். இல்ல இப்ப பெண்கள்லாம் என்ன கேக்குறாங்க? இத்தனை வருஷமா கொடுக்காம இருந்த அந்த தொகையெல்லாம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதான் சேர்த்து கொடுங்கன்னு கேக்குறாங்க. அது அதாவது நம்ம மக்களை பத்தி உங்களுக்கு தெரியும், சேர்த்து கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆனாலும் அவங்க கொடுக்கிறதா இப்ப செய்யற வேலை மிகவும் மோசமான ஏமாற்று வேலை. நான் குறிப்பிடுறது என்னன்னா, நீங்க 7 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கிட்டு இன்னும் இருக்கக்கூடிய 1 கோடி பெண்களுக்கு நாங்க கொடுக்க போறோம்னு சொல்றீங்கல்ல, இது வந்து வாக்குக்காக நீங்க எப்படி வந்து 2021 தேர்தல்ல போய் வாக்குறுதிகளை கொடுத்து எல்லா துறை சார்ந்தவர்களையும், அரசு துறை சார்ந்தவர்கள இருந்து, பெண்கள்ல இருந்து, மாணவர்கள்ல இருந்து எல்லாரையுமே ஏமாற்றி, விவசாயிகள்ல இருந்து ஒரு துறை விடாம அனைவரையும் ஏமாற்றி எப்படி நீங்க வாக்குகளை வாங்கினீங்களோ அதே மாதிரியான ஒரு யுக்தியை இப்போது பயன்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறதுங்கிறத நாங்க வெளிப்படுத்த விரும்புறேன். உங்க விளம்பரம் நீங்க உங்க பேர்ல வச்சாலும், இன்னும் நீங்க எத்தனை உங்க பேர்ல வச்சுக்கிட்டாலுமே திட்டம் எடுபடாது. உங்களுடைய சதி திட்டம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதற்கு மேல உங்களோட பொய்யான விஷயத்தை எல்லாம் நம்புறதுக்கு யாருமே தயாரா இல்லை. அதற்குதான் நான் விளக்கமா சொன்னேன். ஒதுக்கி இருக்க நிதியே இவ்வளவுதான், இதை எப்படி கொடுப்பீங்கன்னு இதை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சொல்றேன். ஏன்னா பெண்கள் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? சரி நம்ம போய் விண்ணப்பிச்சா போதும், வந்துடும், வெயிட் பண்ணலாம், அதுக்காக நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனா அது நடக்காதுங்கிறதான் நான் இங்க கூற வரேன். இந்த பெயர் வச்சு இது மாதிரியான சட்டத்திற்கு புறம்பாக இது மாதிரியான வேலைகளை பார்ப்பது வந்து இதுக்கு மேல திமுக செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இதற்கு மேலேயும் செய்வாங்க அப்படின்னா அதற்கு மக்களே பாடம் புகட்டுவாங்க. செய்யாம இருப்பாங்களா? அதாவது சட்டத்தை மதிப்பவர்களா தான் இருப்பாங்க. திமுக நார்மலா அவங்க மதிக்கிறது இல்லதான். அடுத்து நீதிமன்றம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகி போவாங்க. என்னன்னா இதை விட வெளிப்படையா சொல்ல முடியாது. நீதிபதி தெளிவா உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த தீர்ப்பு வேற, இந்த தீர்ப்பு வேற. உச்ச நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கும் இப்ப நீங்க கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை உணருங்கள், அதற்கு இது முரணா இருக்கு அப்படிங்கறத அடிப்படையில தான் இந்த பெயர் வைக்க கூடாது. அப்படின்னா வந்து இது ஒரு சுய சாதனை கிடையாது, இது ஒரு தனி மனிதனோட சாதனை கிடையாது. இது நான் சொல்லல, உயர் நீதிமன்றம் சொல்லுது. ஒரு தனி மனித சாதனையாக இருந்தா நீங்க உங்க பேரை போட்டுக்கலாம். இது அரசுடைய திட்டம். அரசுடைய திட்டத்திற்கு உங்களுடைய பெயரையோ உங்களுடைய கட்சியோட முத்திரையோ உங்க முன்னாள் தலைவர்களோட அரசியல் தலைவர்களோட புகைப்படங்களையோ பயன்படுத்துறதுங்கிறது கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க.
இல்ல இப்படி தன்னை முன்னிறுத்திக்க வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு எங்க இருந்து வந்துச்சு? நான் தான் சொல்றேன், பேர் ஃபுல்லா டேமேஜ் ஆயிட்டு எல்லா பக்கமும் மக்கள் வந்து எடுத்திருந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நாமளே நேரா பார்த்தோம், அந்த வெள்ளம்லாம் வந்தப்பெல்லாம் மக்கள் எப்படி ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருங்கிறத எப்படி கேலி செய்து பாடல்கள்லாம் பாடினாங்கிறதெல்லாம் நாம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அந்த நிலை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகி இன்னைக்கு வந்து எல்லா இடங்களிலுமே கெட்ட பேர் அதிகமாயிட்டு. இந்த கெட்ட பேர் அப்படிங்கறத அவர்களால மாற்றவே முடியாது. இவர்கள் வந்து இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து இன்னைக்கு இந்த கொலைகள்லாம் நடக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே வேதனையா இருக்கு. தினம் தினம் எத்தனை கொலைகள் நடக்குது. நீங்க சமூக நீதி மாடல்னு சொன்னீங்க, இந்த சமூக நீதி மாடல்ல நம்ம ஒரு தாயாக இருந்து பார்க்கும் போதெல்லாம் இந்த சாதி வெறி கொலைகள்லாம் நடக்கிறத பார்க்கவே முடியலங்க. உண்மையாகவே இதுக்கெல்லாம் நீங்க வந்து தனி சட்டம் அமைக்கல, இதற்காக நீங்க போராடல. உண்மையா நன்மை ஆட்சி செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விளம்பரம் தேவையில்லை. இந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்து கொடுத்த வாய்ப்பினை இந்த 4 ஆண்டுகள் நீங்க சரியாக பயன்படுத்தி இருந்தால் இன்னைக்கு நலம் காக்கும் ஸ்டாலினே, உங்களுடன் ஸ்டாலினே, நீங்க சொல்ற மாதிரி 4.5 ஆண்டுகள் எதுவுமே செய்யாம இப்படி விளம்பரங்களால மட்டும் மக்களை கவர்ந்துட முடியுமா? முடியாது, முடியாது, கண்டிப்பா முடியாது. ஏன்னா மக்கள் உள்ளத்திலிருந்து புலம்ப ஆரம்பிச்ச காலகட்டம் இது. நீங்க இதற்கு மேல வந்து அவங்க மனசுல ஏற்பட்டிருக்க புண்ணை வந்து உங்களால இந்த திட்டங்களை போட்டு நீங்க ஆத்தவே முடியாது. அந்த டைம்ல முடிச்சுட்டு அதற்கான காலம் எல்லாம் முடிஞ்சுட்டு உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல வாய்ப்பு, உங்களை நம்பி வாக்களிச்சாங்கல்ல, அந்த வாக்களித்தவர்களுக்கு நீங்க ஏமாற்றத்தை கொடுத்துட்டீங்க. அந்த ஏமாற்றத்தை இனிமே எப்படியும் நீங்க சரி செய்வதற்கு என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த 6-7 மாதத்துக்குள்ள உங்களால மாற்ற முடியாது. இது வந்து உங்களோட நீங்க ஏற்கனவே இந்த 4 ஆண்டுகள்ல மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்களை சரியான முறையில நிர்வாக திறமையோட செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த காலகட்டத்துல போய் இல்ல நீங்க தான் இப்படி சொல்றீங்க. திமுகவினர் என்ன சொல்றாங்க? மக்களுக்கு நாங்க நிறைய பண்ணிருக்கிறோம், மக்கள் வந்து எங்களை தலையில தூக்கி வச்சு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அதெல்லாம் கெடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வழக்கை போட்டு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்றாங்க. அது அவங்க வாதிடலாம், அது அவங்களோட உரிமை. அவங்க கோர்ட்டுக்கு அவங்க நீதிமன்றத்துல அவங்க என்ன வாதாடுனாங்கிறது நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு வந்து நீதிபதி அவர்கள் சொன்னதுதான தீர்ப்பு. ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி எது வந்து சரியான முறையில நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிறத நீதிமன்றம் சொல்லுது. நீங்க எப்போதுமே வந்து தனி காட்டுற சர்வாதிகார முறையில நீங்க நடந்துக்கணும்னு நினைக்கிற அரசு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து பேசலாம். சர்வாதிகார போக்கூட நடக்கிறாங்களா, நீதிமன்றத்தோட தீர்ப்பு மதிக்கிறாங்களா அப்படின்றத சரி இடைவெளி எடுத்துக்கலாம். நீதிமன்றங்கள் திரும்பவும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்திலும். சரி, செந்தில் பாலாஜி வழக்காக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஓடிபி கேட்குற வழக்கில் கூட நீங்கள் திமுக வழக்கறிஞரா இல்லை அரசு வழக்கறிஞரா அப்படின்னு வழக்கறிஞரையே நீதிமன்றம் வந்து காட்டமாக கேள்வி எழுப்பினாங்க. இப்படி இருந்தாலும் மீண்டும் மீண்டும் போய் நீதிமன்றத்திட்ட போய் இப்படி நிற்கிறாங்களே, ஏன் உங்களுக்கு இது சரியாக பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இல்லையா? அடுத்தது அப்பா கிட்ட கூட்டு வாங்க போகிறார். அப்பா இருக்கார் இல்லையா, சபாநாயகர், அவரு கோர்ட்டில் கூட்டு வாங்க போகிறாரு. ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடாக அவர் அறிவிக்கலை, 3 மாதத்தில் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நேரத்தில் நீங்கள் சொல்லிடுங்க, அவங்க பதில் சொல்லிட்டு. அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, திமுக அரசாங்கமும் சரி, திமுக என்கின்ற கட்சியும் சரி, அதுக்கு எப்போதுமே அதற்குன்னு என்ற ஒரு பொது மனசாட்சி அதுக்கு இருக்காது. அது மக்களுடைய மனசாட்சிக்கும் பயப்படாது, மக்களை பற்றியும் அது ஒரு காலத்திலும் பயப்படாது. அப்போது இந்த திமுக ஆட்சி தான் இதுவரைக்கும் தமிழகத்தில் சுதந்திர இந்தியாவில் எந்த ஒரு ஆட்சியையும் பார்த்து நீதிமன்றம் நாங்கள் கொடுக்கும் உத்தரவுகளை செயல்படுத்தலை அப்படின்னு கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு செய்ததே கிடையாது. கருணாநிதிக்கு கூட இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது கிடையாது அவருடைய ஆட்சி காலத்தில். அப்போ ஸ்டாலின் அரசாங்கத்தில் நாங்கள் இத்தனை 100 தீர்ப்புகள் கொடுத்துருக்கோம், நீங்கள் எதையுமே மதிக்கலை அப்படின்னு ஒரு நீதிமன்றம் நொந்து போய் வெந்து போய் ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க அப்படின்னா இவர்கள் எதற்குமே யாருக்குமே எப்பொழுதும் தலைவணங்காத ஒரு கடுமையான முரடர் கூடம். அதுதான் ராஜேஸ்வரி பிரேமம் சொன்ன மாதிரி ஒரு சர்வாதிகார போக்கோட இருக்கு. இது சர்வாதிகாரம்ங்கிறது மேடம், நீங்க சர்வாதிகாரங்கிறது சில விஷயங்கள்ல அது உங்களுக்கு எடுபடும். ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கணும்னா ஒரு தலைவர் சர்வாதிகாரமாக தான் இருந்தாங்க, வேற வழி இல்லை. ஆனால் நீங்கள் சர்வாதிகாரமாக எங்கு இருக்கிறீர்கள், ஏன் இருக்கிறீர்கள்ங்கிறது மிக முக்கியம். அப்போ இது வந்து நான் நீதிமன்றத்தோட எந்த தீர்ப்பையும் நான் காது கொடுத்தே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது அது சர்வாதிகாரம் கிடையாது, அது வந்து ஒரு மூடர்கூடத்தன்மை. இப்போ திமுக என்னன்னா ஒட்டு மொத்தமாக அந்த அறிவுங்கிற ஒரு விஷயத்த
குழி தோண்டி புதைத்து விட்டு அது ஒட்டு மொத்தமா திமுக ஒரு மூடர் கூடமாக மாறி விட்டதுனாலதான் எத்தனை திட்டங்கள் கொண்டு வர்றாங்க, மூடரா இருக்கிறாங்க. இல்ல நீங்க எந்த சரி நீங்க மேடம் இவங்க நீங்க சொன்னீங்கல்ல சார் வந்து 50 திட்டம் எல்லாம் நாங்க வாசிப்போம். அவங்க சொல்றது திரும்ப திரும்ப திமுக தலைவர்கள் முதல்வர் 34 அமைச்சர்கள் சொல்வதே ஒரே 5 ஸ்கீம் தான். அந்த இலவச பேருந்து பயணம், குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டது, பெண்களுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், அந்த ஆண் மாணவர்களுக்கு 1000 ரூபாய். இதை தாண்டி இந்த 5 ஸ்கீமை தவிர்த்து இன்ன வரைக்கும் 5 லட்சம் கடன் வாங்கி 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வருடத்துக்கு 1.5 லட்சம் கோடி வருமானம் அதிகரித்தும் கூட மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக திமுக எதையுமே கொண்டு வரவில்லை என்பதனால்தான் அதை நான் மூடர்கூடம் என்கிறேன். கருத்துக்கு நன்றி. மேடம், இந்த கோர்ட்டு தீர்ப்பை மதிக்க வேண்டும். கோர்ட்டு தீர்ப்பை மதித்து இனிமேல் கொண்டு எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அவருடைய நேரடியான பெயரை வைக்காமல் நீங்க அதை பண்ணுங்கிறது நான் ஏத்துக்கிறேன். முதலமைச்சரா இருந்தாலும் இல்ல, இன்னைக்கு சொல்லியிருக்கிறது இப்ப இருக்கிற முதலமைச்சர் தான் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் எல்லா முதலமைச்சருமே அவங்க பேரை வைக்க முயற்சிட்டு இருக்கிறார்கள், நான் பார்த்திருக்கிறேன். இல்ல எத்தனை பேருக்கு நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கு? இந்த வழக்குல நீதிமன்றம் போறதில்ல மேடம், எல்லா விஷயத்துக்கும் நீதிமன்றத்துக்கு எல்லா எதிர்கட்சியும் போறதில்ல. இன்னைக்கு நீங்க போயிருக்கிறீங்க, அந்த சரி ஒண்ணு இல்ல, நீங்க வந்து சட்டத்துறையே வந்து திமுகவுல முடங்கி போச்சு. 98.5% நிறைவேற்றிட்டோம்னு சொல்றீங்க. அதை நிறைவேற்றி இருந்தாலே உங்களுக்கு போதுமே. எதுக்காக இந்த விளம்பர திட்டங்கள் எல்லாம்? அதுக்காக நிறைவேற்றிட்டா விளம்பரம் பண்ண மாட்டாங்களா? விளம்பரம் பண்றது அவங்க வேற நிறைவேற்றின திட்டங்களை நீங்க விளம்பரம் பண்ணா பரவாயில்லையே. அத பண்ணுவாங்க. நீங்க மேடம் சொல்றாங்க திமுகவுல வந்து சட்ட நுணுக்கமே வாக்குறுதிகளை நிறைவேற்றாம மக்களை மடைமாத்துறதுக்காக விளம்பரம் பண்றீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. நீதிமன்ற வழக்குல வந்து ஒன்னு சாதகமா வரும், ஒன்னு பாதகமா வரும். நீங்க சட்டத்துறையில வந்து எந்த நுணுக்கமும் அவங்க இல்ல அப்படின்னு மேடம் சொல்றாங்க. அதை விட இதே திமுக தான், இதே திமுக தான் வந்து ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் கால நிர்ணயம் செய்யக்கூடிய என்ன ஒரு விஷயத்தை கொண்டு போய் இந்திய நாட்டின் வரலாற்றிலே அனைத்து மக்களும் இயந்திரிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பையும் வாங்கியிருக்காங்க. அதனால வந்து சட்டத்துறையே வழக்குகள்ல நீதிமன்றம் உங்களை கண்டனம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா திரும்ப திரும்ப நீங்க போய் நீதிமன்றத்துல என்ன கண்டனம் வாங்கிட்டு தானே வர்றீங்க? சரி, அந்த கண்டனங்களை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசு இனிமேலாவது இது போன்ற கண்டிக்கிற அளவுக்கு எதுவும் போகாமல் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆமா இல்ல 31 இல்ல 20 முதல்ல 26 தேர்தலை முடிங்க. உங்களுக்கு எல்லாமே எலெக்ஷன் கணக்குதான் சார். திமுக இப்படி அடி வாங்குது, ஒரு நல்லாட்சியை தரவில்லை, நீதிமன்றத்தை மதிக்கவில்லை என்கின்ற குற்ற உணர்வு வருகின்றவர்களுக்கு அந்த குற்ற உணர்வு இல்லை என்கின்ற போது இருப்பதனால்தான் நான் சொல்றேன், இனிமேல் கொண்டு நியாயமாகவும் நீதியை கட்டுப்பட்டு நீதிமன்ற தீர்ப்பை கட்டுப்பட்டு இந்த அரசு நடக்கும் என்று நம்புகிறேன். குட்டு வாங்கினப்பவே நீங்க சொல்லி இருக்கணுமே, ஒரு கூட்டணி கட்சியா இனிமேலாவது நீதிமன்றத்தை போய் இப்படி திட்டு வாங்காம முறையா நடத்துங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். எதிர்கட்சி சொன்னது நல்ல அந்த கூட்டம் நல்லா இருக்கும். நீதிமன்ற தீர்ப்பை நீங்க விமர்சிக்கும் போது கிடைக்கிற அந்த வேகம் நாங்க பேசும்போது கிடைக்காது. உண்மையில் ஸ்டாலின் திமுக அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பது எதிர்கட்சி அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்ததுக்காக மிக்க நன்றி சார். சுருக்கமா சொல்லிடுங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் புகார் பெட்டி போட்டு சாவி தொலைச்சிட்டாங்க, இன்னும் பண்ணல. அதுக்கு வந்தது 11 லட்சம் புகார்கள். ஆனால் இப்போது 4.5 ஆண்டு காலம் கழித்து 4 ஐஏஎஸை போட்டு வாங்கியிருக்கிற புகார் எண்ணிக்கை வந்து 12 லட்சத்து சில்லற புகார்கள். அப்போ இந்த 4.5 ஆண்டு காலம் இவங்க என்ன செஞ்சாங்கன்றது ஒரு கேள்வி. அது மட்டும் அண்ணன் சொன்னது ஒரே ஒரு பதில் கடைசி முடிச்சிடுறேன். காவியை வந்து ரொம்ப அவதூறு பேசுகிறாங்க. பிஜேபி எதுக்கு இருக்கக்கூடாது, பிஜேபி கூட சேர்றதுனால ஒன்றும் கிடையாது. அதிமுக என்பது சிறுபான்மை மக்களை அரணாக பார்க்கும் ஒரு கட்சி. இவர்கள் அவருடன் இருந்தால் சிறுபான்மை மக்களுக்கு சிறப்பான சில ஆபத்துகள் வந்தாலும் தடுக்கப்படும், சிறப்புகளையும் தேடித்தரப்படும். அதே சமயத்தில் எதற்கெடுத்தாலும் முரண் பேசி ஒன்றியம் பேசுபவர்கள் சென்றால் நிச்சயமாக சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நான் ஒரு கருத்தை சொல்றேன்.
2024 தேர்தலில் இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி தான் என்று தமிழ்நாடு புறம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை என்று விலகி கொண்ட மரியாதைக்குரிய இபிஎஸ் அவர்களை இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஆக்குவேன் என்று பிஜேபி வேலை செய்யும் ராகுல் காந்தி அவர்கள் அறிவாலயம் பக்கத்துல போவாரு, இவரை பார்க்க மாட்டாரு, யாரும் ஸ்டாலினை பார்க்க மாட்டாரு, கலைஞரை பார்க்க மாட்டாரு, நேரா இதுக்கு சத்தியமூர்த்தி பவனுக்கு வருவாரு. இன்னைக்கு அவரு முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இணக்கமா இல்லையா? அதனால அதெல்லாம் வந்து காலத்துக்கு ஏற்ப மாறும். அதையும் ஒப்பிடக்கூடாது. பேசலாம். திருமதி ராஜேஸ்வரி பிரியா, அவங்க இறுதி கருத்தை சுருக்கமா சொல்லிடுங்க. உங்களுக்கு அவ்வளவுக்கு அதிகமான விளம்பரம் தேவைப்படுகிறதுனா, அதாவது எப்படா திறக்குன்னு பல இடங்கள்ல காத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம், 24 மணி நேரமும் கள்ள சந்தையில வியாபாரம் ஆகக்கூடிய ஒரு கடை ஒண்ணு இருக்கு, டாஸ்மாக் ஒரு கடை இருக்கு. அந்த கடையில உங்களுடைய புகைப்படங்களை நீங்க மாட்டி கூட விளம்பரம் தேடிக்கலாம். நீங்க இது மாதிரி திட்டங்களுக்கு எல்லாம் வைக்கிறது நல்ல ப்ரொமோஷன். அதுவும் தப்பு மேடம். இல்ல இல்ல, நீங்க அந்த உரிமை கொடுக்காதீங்க. நீங்க மதுக்கடையில் கூட அந்த பெயரை மாட்டுவது தவறு, சட்டப்படி குற்றம். கவர்மெண்ட் கிடையாது. நேரம் அவங்க பதில் சொல்லிட்டோம், நேரம் இல்ல. நீங்க பேசுங்க. நான் கேலியாக சொல்றேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு விளம்பரம் தேவைப்படுகிறது. அதாவது பூக்கடைக்கு விளம்பரம் தேவை இல்லைங்க, விலை போகாத பொருளுக்கு தான் விளம்பரம் தேவை. இனிமே இந்த திமுக அப்படிங்கிறது விலை போகாத ஒரு பொருளாக மாறிவிட்டதுங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். நான் அது வந்து கேலிக்காக சொல்றேன். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த துறையில தானே அதிகமாக வளர்ச்சி பெற்று அதிக அளவுல வருமானம் ஈட்டி இருக்கீங்கன்னா அது வந்து மதுவால ஏற்பட்ட வருமானம் தானே. அதன் அடிப்படையில படிப்படியாக மூடுன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் மூடல. கனிமொழி அவர்கள் அதிகமான இளம் விதவைகள் இங்கதான் இருக்காங்கன்னு வருத்தப்பட்டாங்க. அதை பத்தி அவங்க எந்த சிந்தனையுமோ எந்த பேச்சுமோ, யாராவது பேச்சு எடுக்க வந்தா கூட அந்த இடத்த விட்டு எப்படி ஓடுறதுன்ற திட்டத்தை தான் அவங்க தீட்டுறாங்களே தவிர எப்படி குறைக்கிறது, எப்படி மக்களை காப்பாற்றுவது அப்படிங்கிற எந்த திட்டமும் அவர்களிடம் இல்லை. மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற திட்டம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு அவர்களுடைய பெயரை வைத்து விளம்பரம் தேடி ஒரு எப்படியாவது மக்கள்கிட்ட வந்து நம்ம ஏமாற்றி வாக்குகளை வாங்க வேண்டும் நினைக்கிறாங்க. இந்த பெண்கள் மிக தெளிவா இருக்காங்க, தெல்ல தெளிவா இருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த 2 திட்டங்களை வச்சு பெண்கள் வாக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிலித்தனமா இருக்குங்கிறத நான் பதிவிட சொல்றேன். நன்றி, கருத்துக்கு நன்றி. மக்களை ஏமாற்றி திட்டங்களை மட்டும் கொடுத்து மக்களை ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த திட்டங்களுக்கான பெயர்கள் மாற்றப்படுதா இல்லை நாளைக்கு அறிவிக்க போற திட்டத்தை என்ன பண்ண போறாங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருதுகள் அனைவருக்கும் நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.